Hi students, chapter 12 Structured Query Language. All of you know SQL. SQL means a structured query language. Okay, the processing skill of SQL, the components of SQL to create a table by specifying field and record, to apply various manipulations like inserting, updating, and deleting record in a table, to learn about various constraints and to apply it on table, to generate queries in your table by applying various classes, to modify the structures of existing table, the command to delete record table and revoke the components. Okay, introduction to SQL. All of you know SQL. SQL means a structured query language. It is the database. ஓகேவா மேனிப்புலேஷன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது மோஸ்ட் ப்ராப்ளி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஓட்டர் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேரோல், ஓகேவா, எம்ப்ளாய்மெண்ட் சேலரி ஸ்லிப்பை ரெடி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம். ஓகேவா, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுதான் வந்து ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, இதுவும் வந்து இட் மேனேஜிங் த லாங்குவேஜஸ் அண்ட் டிசைன் டு அக்சஸ். இதுவும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணுற ஓகேவா லாங்குவேஜஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அக்சஸ் பண்ணும். ஓகேவா, there are many versions that the original versions was developed at IBM Research Center and originally called sequential in early 1970s. Languages changes to SQL, that is ANSI, American National Standard Instructions published SQL, that was updated again 1992. The latest SQL was released in 2008 and named as SQL 2008. Next one, role of SQL DBMS. DBMS or DBMS means Relational Database Management System. That is Oracle, MySQL, MySQL Server, IBM, DB2, and then Microsoft Access Relational RDBMS packages. SQL languages is used to access such database. ஓகேவா, SQL வந்து ஒரு டேட்டாபேஸ். ஓகேவா, ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் SQL. ஓகேவா, இது வந்து கிளைண்ட் சர்வர் ரிலேஷன்ஷிப். ஓகேவா, இப்போ ஆன்லைன்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஓகேவா, இப்போ ஆன்லைன்லாம் ஷாப்பிங் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ முன்னாடிலாம் வந்து ரேராக இருக்கும் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றது. இப்போலாம் அப்படிலாம் இல்லை. ஓகேவா, எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஷாப்பிங் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய டேட்டாஸ் மொத்தமும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை வந்து அமேசானில் இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கட்டும், நீங்கள் எத்தனை தடவை வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா, எத்தனை தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அந்த சர்வரில் ஸ்டோர் ஆகினே இருக்கும், லோட் ஆகினே இருக்கும் உங்களுடைய லாகின்ல. ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராசஸிங் ஸ்கில் ஆஃப் SQL. என்னென்ன ப்ராசஸ் பண்ணுது? டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், DDL. ஓகேவா, இந்த டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜை என்ன பண்ணுறது அப்படின்னா இது வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ எப்படி வந்து இப்போ பேன் கார்டு நம்பர் தான் முன்னாடி வந்து போட்டுன்னு இருந்தாங்க, இப்போ வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு நம்பர் சொல்கிறாங்க இல்லையா, ஆதார் கார்டு நம்பர் போட்டால் எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, அதுமாரி ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா எம்இஸ் நம்பர் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, அந்த டீட்டெயில்ஸை எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து இந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, இது மொத்த ப்ராசஸுமே. ஓகேவா, நெக்ஸ்ட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். The SQL DML included the command to insert, delete and modify tuples in a database. ஓகேவா, என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன்ஸ் லாங்குவேஜஸ். The embedded form of SQL is used to high level languages. ஓகேவா, எம்பெடட் லாங்குவேஜ் அப்படின்னாலே ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வியூ டெஃபினேஷன்ஸ். The SQL commands define viewing table. ஓகேவா, ஒரு டேபிளில் நம்ம வியூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து ஆத்தரைசேஷன்ஸ். SQL included the commands access right to relations views of tables. Integrity. The SQL provide the integrity checking using conditions.
ஒரு கண்டிஷன்ஸை செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறோம். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல், ஃபைல் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் இல்லை எந்த டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஃபங்க்ஷனில் ஓகேவா அது போய் ஸ்டோர் ஆகும். SQL ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் இஸ் யூஸ்டு டு அக்சஸிங் த டேட்டாபேஸ் while MySQL is a database management system like a SQL Server, Oracle, Information Max, Postgres, etc. MySQL means RDBMS. ஓகேவா. நெக்ஸ்ட் கிரியேட்டிங் ஏ டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸை எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸ், ஒரு டேபிளில் போயிட்டு கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுக்கணும். அதில் நீங்கள் என்னென்ன கொடுக்க போகிறீங்க ஓகேவா, ஃபஸ்ட்டு நேம் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் மொத்தமும் கொடுப்பீங்க ஓகேவா. அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு டேபிளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஷோ ஆகும். காம்போனன்ட்ஸ் ஆஃப் SQL என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா DML, DDL, DCL, TCL, DQL, இதான் வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்றது ஓகேவா. நெக்ஸ்ட் DDL அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜஸ். ஓகே, இந்த டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் சிம்பிள் வைல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் டேட்டாபேஸ் ஸ்கீமா டு கிரியேட் அண்ட் மாடிஃபை த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் இன் ஏ டேட்டாபேஸ் ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டாபேஸோடைய ஃபுல் மானிட்டரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது ஓகேவா. ஒரு ரோவாக இருக்கட்டும் இல்லை ஒரு காலமாக இருக்கட்டும் ஓகேவா. ரோவை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெக்கார்ட்னு சொல்லுவோம், காலமை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. DDL பர்ஃபார்மன்ஸ் ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். DDLோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ் ஓகேவா. டைப்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா நீங்கள் கொடுக்குறது வந்து இன்டிஜரா கேரக்டரா அப்படின்றது வந்து ஷோ ஆகும். யூனிக் நேம், ஒரு யூனிக் நேம் மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து கொடுக்க முடியும் ஓகேவா. நம்ம இஷ்டத்துக்கு நேம் கொடுக்க முடியாது. நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ஓகேவா. இட் ஷுட் பி ஸ்பெசிஃபை ப்ராப்பர் டேட்டா டைப் ஓகேவா. ப்ராப்பரான டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். நம்பர் இருக்க வேண்டிய இடத்துல நம்பர் போடணும், நேம் இருக்க வேண்டிய இடத்துல நேம் போடணும் ஓகேவா. Next, it should define the size of data items. Size of data items என்ன பண்ணும் அப்படின்னா define பண்ணும். It may define the range of values that the data items may use. It may be specify privacy logs for preventing unauthorized data entry. Okay, next SQL commands என்னென்ன அப்படின்னா create. To create a table in a database, alter structure database. Drop means deleted the database. Transtruct, remove all the records from the table. ஓகேவா. ஒரு ரெக்கார்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் ஆடிங், இன்சர்ட்டிங், ரிமூவிங் அண்ட் மாடிஃபைங், அப்டேட்டிங் த SQL ப்ரோக்ராம்ஸ் ஓகேவா. மேனிப்புலேஷன் லாங்குவேஜஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ ஒரு நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போதே டெலீட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணாதான் இதில் வந்து டெலிட்டிங் ஆப்ஷன்ஸ் நம்மளால வந்து பண்ண முடியும் ஓகேவா. அப்படி ப்ரோக்ராம் கொடுக்கல அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா எதுவுமே வந்து டெலீட் பண்ண முடியாது, இன்சர்ட்டும் பண்ண முடியாது ஓகேவா. நெக்ஸ்ட் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் DCL ஓகேவா இஸ் எ ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ்டு டு அக்சஸ் டு of data stored in a database. It is used for controlling privilege in a database authorized. The privilege required performing all database operations such as of creating sequence of view of table. ஓகேவா. ஒரு வியூ ஆஃப் டேபிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்மிஷன் கொடுக்குறோம் சரியா. ஒரு டேபிள் மட்டும் கிரியேட் பண்ண தேவையில்ல, மோர் தென் 100 பீப்புள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது ஒரு டேட்டா பேஸை ஓகேவா. அதுதான் வந்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றது. அதுக்கு என்ன அப்படின்னா கமிட்டு, ரோல் பேக், சேவ் பாயிண்ட் அதை வந்து டெம்பரரியாக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் டேட்டா கொரி லாங்குவேஜ் ஓகேவா. டேட்டா கொரி லாங்குவேஜ் எதுக்கு அப்படின்னா செலக்ட் டிஸ்பிளே ஆல் த ரெக்கார்டு ஃப்ரம் த டேபிள் ஓகேவா. எல்லா ரெக்கார்டையோட டேபிளும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா செலக்ட் பண்ண முடியும். டேட்டாபேஸ் டைப்ஸ் வந்து டேட்டாபேஸ் டைப்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ஏ based on kind of value stored that it is identify the data type of by accessing each field of data type. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, டேட்டா டைப்பு அதோடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன,
கேரக்டர் தான் கேர் அப்படின்னு கொடுக்குறாங்க. வேர் கேர் அப்படின்னா வேல்யூஸும் கொடுக்கலாம், அதாவது வேரியபிளும் கொடுக்கலாம், கேரக்டரும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட்டை டிக்ளேர் பண்ணுறது. நியூமரிக் அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ மட்டும்தான் கொடுக்கணும். அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொடுக்க முடியும், இன்டிஜர் பார்ட்டு. அண்ட் தென் வந்து சிம்பிள் இன்ட், டிஃபால்ட்டான சைஸ் எவ்வளோ இருக்குதோ அந்த சைஸை மட்டும் தான் நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மேக்ஸிமம் 64 வரையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொடுத்துக்க முடியும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டாட்டுக்கு அப்புறம் 64 வரையும் கொடுத்துக்க முடியும். ரியல் நம்பர் கொடுக்குறது டபுள். நெக்ஸ்ட் எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா கீவேர்டு, கமாண்டு, கிளாஷஸ், இதான் வந்து எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. DDL கமெண்ட்ஸ் வந்து இதுதான். கிரியேட் டேபிள் நேமு, காலம் நேமு, டேட்டா டைப்பு, காலம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரியேட் டேபிள் நேம் வந்து என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்டு. அண்ட் தென் காலம் நேம் வந்து என்ன அப்படின்னா அட்மின் நம்பர். ஓகேவா, அட்மிஷன் நம்பரு. அண்ட் தென் அட்மிஷன் நம்பர் எப்பவுமே வந்து இன்டிஜராக தான் இருக்கும், ஃப்ளோட்டிங் வேல்யூவில் வராது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நேமு, கேரக்டரோட வேல்யூ வந்து நான் 20ன்னு கொடுத்துருக்குறேன், அப்படிலாம் டிஃபால்ட்டாகவும் கொடுக்கலாம். ஓகேவா. ஜெண்டர் மேலா ஃபீமேலா, ஏஜ் வந்து இன்டிஜரில் தான் இருக்கும். பிளேஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ல யூனிக் கன்ஸ்ட்ரைன், பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன், அண்ட் தென் வச்சு செக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு இருக்குது. யூனிக் கன்ஸ்ட்ரைன் என்ன அப்படின்னா யூனிக்காக, ஓகேவா, நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் த சேம் வேல்யூ. ஓகேவா. அட்மிஷன் நம்பரை மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து பாயிண்ட் அவுட் பண்ண, வேறு எதுவும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாது. பிரைமரி கீ வேல்யூ அப்படின்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். பிரைமரி கீ அப்படின்றது யூனிக்கலி ஐடென்டிஃபை அ ரெக்கார்டு. ஓகேவா. ஒரு ரெக்கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா பிரைமரி கீ அப்படின்றது கன்சிடர் பண்ணும். ஓகேவா. டிஃபால்ட்டாக நீங்கள் என்னென்ன ஃபீல்டை கொடுத்துருக்கீங்களோ அது மொத்தமும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து டிசைன் பண்ணி உங்களுடைய ஃபீல்டில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் டேபிள் கன்ஸ்ட்ரைன் என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபீல்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிவிடுவோம் ஒரு டேபிளில். அதான் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்கிறது. அட்மிஷன் நம்பரு, ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ஜெண்டரு, ஏஜ், பிளேஸு, இது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா. அதுதான் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. வி வில் see the next class.